எனக்கு மிகவும் பிரியமான சகோதரிகளே, சகோதரர்களே, அருமையான குழந்தைகளே, இன்றைய நாளில் இந்த நவநாள் வழிபாட்டை சீரும் சிறப்புமாக நடத்திக் கொண்டிருக்கிற பழையங்களை சார்ந்த அந்த மக்களை பாராட்டுகின்றேன். உங்களுடைய ஜெபங்களும் கொடியப்பருடைய வல்லமை மிக்க பரிந்துரையால் விண்ணகத்தில் தூபம் போல் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அதற்கான பதிலை உடல் சுகமாக, உள்ள அமைதியாக, தொழில் முன்னேற்றமாக நீங்கள் பெற்றுக்கொள்ள உங்களுக்காக ஜெபிக்க ஆசைக்கிறேன். இந்நாளில் சிலுவையின் வழியில் இயேசுவை பின் செல்வோம் என்ற தலைப்பில் சிந்திக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். விருந்து பிடிக்குமா, மருந்து பிடிக்குமா அப்படி கேட்டா கொஞ்சம் யோசிக்காம சொல்லுவோம், விருந்து தான் பிடிக்கும். ஏன் அப்படின்னா விருந்து கிடைத்தால் சுவையான உணவை, ஆரோக்கியமான உணவை, நமக்கு விரும்பிய வகையான உணவுகளை எல்லாம் நாம் உண்ணலாம். மருந்து பிடிக்குமா அப்படின்னா பகிரங்கள்ல நிறைய பேருக்கு பிடிப்பது கிடையாது. ஏன் அப்படின்னா மருந்து கொஞ்சம் கசப்பு. ஏதாவது மருந்து சாப்பிட்டா அதற்காக பத்தியம் இருக்க வேண்டும். மருந்து சாப்பிடணும் அப்படின்னா ஏதோ வியாதி, நோய் இருக்கிறது என்று அர்த்தம். அதனால விருந்து பிடிக்குமா, மருந்து பிடிக்குமா அப்படின்னா கொஞ்சம் கூட யோசிக்காம விருந்து பிடிக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா எது நல்லது? விருந்து இல்லாமல் நம்மால் வாழ முடியும், மருந்து இல்லாமல் நம்மால் வாழ முடியும். அதுபோல மகிழ்ச்சியான வாழ்வு வேண்டுமா, சோதனைகள், துன்பங்கள் நிறைந்த வாழ்வு வேண்டுமா அப்படின்னு கேள்வி கேட்டா எல்லாருமே சொல்லுவோம். அதற்காகத்தானே கோயிலுக்கு வரோம், அதற்காகத்தானே நவநாள் இருக்கும், அதற்காகத்தான் பல்வேறு விதமான முயற்சிகளை நாங்கள் மேற்கொள்கின்றோம். மகிழ்ச்சியான வாழ்வு, துன்பம் இல்லாத, வேதனைகள் இல்லாத, சவால்கள் இல்லாத, போராட்டங்கள் இல்லாத, குறைகள் இல்லாத, பிரச்சனைகள் இல்லாத வாழ்வுதான் வேண்டும் என்று சொல்லுவோம். ஆனா எது நல்லது? மகிழ்ச்சியான வாழ்வா, இல்லை என்றால் துன்பமான வாழ்வா என்றால் மகிழ்ச்சியான வாழ்வு பல நேரங்களில் நம்மையே மறக்க செய்யும். தலகால் புரியாம ஆட ஆரம்பிச்சோம். வாழ்க்கையில் எந்த குறையும் இல்லை, ஆசீர்வாதங்கள் ஏராளமாய் தாராளமாய் இருக்கிறது என்றால் யாரையும் மதிக்க மாட்டோம், யாரையும் சார்ந்து இருக்க மாட்டோம், யாருக்கும் அஞ்ச மாட்டோம், கடவுளை கூட நாம் பல நேரங்களில் கண்டுகொள்ள மாட்டோம். அதனால் வாழ்க்கையில் துன்பங்கள் இருக்கின்ற வரையில், அல்லது வாழ்க்கையில் குழப்பங்கள் இருக்கின்ற வரையில், வாழ்க்கையில் குறைபாடுகள் இருக்கின்ற வரையிலும் தான் நாம் நல்ல மனிதர்களாக இருப்போம், மற்றவர்களை மதிக்கக்கூடிய மனிதர்களாக இருப்போம், மற்றவர்களும் ஆலோசனை கேட்கக்கூடிய மனிதர்களாக இருப்போம், அல்லது தாழ்ச்சி நிறைந்த உள்ளம் கொண்டவர்களாக இருப்போம், இல்லை என்றால் நம்பிக்கை நிறைந்த மக்களாக இருப்போம், கடவுளை தேடி வருகிற நல்ல பிள்ளைகளாக நாம் இருப்போம். நல்ல மகிழ்ச்சியான வாழ்வு வேணுமா, துன்பமான வாழ்வு வேணுமா? ரெண்டு தான் நல்லது. இருந்தாலும் துன்பம் அப்படின்றது சாபம் கிடையாது. துன்பம் அப்படின்றது மாற்று உருவில் வரக்கூடிய ஒரு ஆசீர்வாதம். அதாவது நாள்ல சிலுவையின் வழியில் நாம் இயேசுவை பின் செல்வோம் என்று சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். இப்போ துன்பம் அப்படின்னா என்ன உண்மையிலேயே, அல்லது சிலுவையின் வழியில் இயேசுவை பின் செல்வோம் அப்படின்னா என்ன அப்படின்னா வாழ்க்கையை வருவது போல ஏற்றுக்கொள்வது, வாழ்க்கையை வருவது போல ஏற்றுக்கொள்வது, இல்லாததை நினைத்து கவலைப்படுவதை விட இருப்பதை நினைத்து மனமகிழ்ந்து இறைவனுக்கு நன்றி சொல்வது, இதுவும் கடந்து போகும் என்ற நம்பிக்கையோடு எதிர்நோக்கோடு ஜெபிப்பதுதான் உண்மையிலேயே இன்றைய நாளில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த தலைப்பினுடைய உண்மையான அர்த்தமாக இருக்கு. இன்னைக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையை குறித்து நிறைவோடு இருக்கின்றோம். இந்த வாழ்க்கை எனக்கு போதும், எனக்கு கிடைத்திருக்கிற கணவன் போதும், எனக்கு கிடைத்திருக்கிற மனைவி போதும், எனக்கு கிடைத்திருக்கிற பிள்ளைகள் போதும், எனக்கு வாழ்க்கை கிடைத்திருக்கிற ஆசீர்வாதம் போதும். ஒருவேளை இறைவன் விரும்பினார் இதை விட சிறந்த நிலைக்கு நான் கடந்து செல்ல, இறைவனுக்கு சித்தமானால் நான் கடந்து செல்ல தயாராக இருக்கு. இல்லை என்றால் இந்த வாழ்வு எனக்கு போதும்
மலர்ந்த முகம், எப்போதும் புன்னகை பூத்து கொண்டிருக்கிற ஒரு முகம். எனக்கு அவங்க வீட்டுக்கு வீடு சந்திக்க செல்கின்ற வரையிலும் அப்படி ஒரு பிரச்சனை அவர்களுக்கு இருக்குமா என்று கொஞ்சம் கூட துளி கூட நான் நினைத்து பார்க்க முடியவில்லை. வீடு சந்திக்க போயிருந்தப்போ பேசிக்கிட்டு இருந்தாங்க, ஃபாதர் போன வருஷம் ஒரு பெரிய விபத்து, நாங்கள் ஒரு ஊருக்கு போயிருந்தப்போ நான், என்னுடைய கணவர், என்னுடைய மகன், மருமகள், பேர குழந்தை 5 பேர் போனப்போ ஒரு பெரிய விபத்து. எனக்கு விழா எலும்பு உடைந்து, அந்த விழா எலும்பு ஈரல்ல குத்தி, ஈரல்ல இருந்து கல்லீரல்ல இருந்து ரத்தம் படிந்து கொண்டே இருந்தது. ஒரு பெரிய விபத்து. அந்த விபத்துல தப்பி பிழைச்சோம், பெரிய ஆசீர்வாதம். அதற்கு பிறகு 6 மாதம் கழித்து அந்த ஆபரேஷன் எல்லாம் பண்ண இடத்துல அறுவை சிகிச்சை பண்ணிய அந்த மருத்துவமனையில் திரும்ப சோதனைக்காக சென்ற பொழுது பெரிய சோதனை எனக்கு காத்துக் கொண்டிருந்தது. என்ன அப்படின்னா, ரத்தத்தை சோதித்து பார்த்தோம், எனக்கு இரத்த புற்றுநோய் இருப்பதாக சொன்னார்கள். இப்போ இரத்த புற்றுநோய்க்கு நான் மருந்து சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறேன் என்று எந்த சலனம் இல்லாமல் அவங்க சொன்னாங்க. எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. எப்படிமா கேட்டப்போ அவங்க சொன்னாங்க, ஃபாதர் ஒரு காலத்துல எங்க வீட்டுல சாப்பிடுறது கூட பெரிய கஷ்டம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா எங்க வீடு எவ்வளவு பெரிய வீடு தெரியும், பிள்ளைகள் எப்படி இருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு நன்றாக தெரியும். நல்ல வசதி வாய்ப்புகளோடு பேரும் புகழோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒரு காலத்தில் எங்க வீட்டுல சாப்பாட்டு கூட கஷ்டம். நான் என்னுடைய A-level, அங்க இந்தியாவில் 12ஆம் வகுப்பு சொல்லுவார்கள், 12ஆம் வகுப்பு முடித்து விட்டு நர்சிங் படிக்க போன ஆசை. ஆனால் படிப்பதற்கு குடும்பத்தில் போதுமான அளவுக்கு வசதி இல்லை. இறுதியாக ஒரு அருள் சோதனை மூலமாக இந்த நர்சிங் படிப்பதற்கான வாய்ப்பு கிடைத்தது. எனக்கு என்னுடைய செலவினங்களை எல்லாம் பெல்ஜியம் நாட்டிலிருந்து ஒரு குடும்பம் பார்த்து கொண்டது. நான் படித்துக் கொண்டிருந்தேன். என்னுடைய படிப்பை முடித்த போது அந்த பெல்ஜியத்தில் இருந்த அந்த குடும்பம் இங்கு வந்து எங்களை சந்தித்து விட்டு செல்கிறாயா என்ற ஒரு அழைப்பை எனக்கு கொடுத்தார். அதோடு மட்டுமல்லாமல் நான் பெல்ஜியம் போயிட்டு வருவதற்கான விமான பயண டிக்கெட் அத்தனை செலவுகளையும் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். கடைசி அண்ணமா சொன்னாங்க, ஃபாதர் சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருந்த போது ஆண்டவர் என்னை 5 பைசா கூட செலவு இல்லாமல் பெல்ஜியம் நாட்டிற்கு அழைத்து சென்றார். கேட்காமலேயே அது ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கடவுள் கொடுத்தார். கேட்காமலேயே எனக்கு அந்த நல்ல உள்ளங்கள் மூலமாக படிப்பை முடிப்பதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தார். இப்ப நான் கேட்காமலே எனக்கு கேன்சர் கொடுத்திருக்காரு. அது ஆண்டவர் நான் கேட்க மாட்டேன். நான் கேட்காமலேயே ஆசீர்வாதங்களை கொடுத்த இறைவன் நான் கேட்காமலே இப்பொழுது எனக்கு இந்த இரத்த புற்றுநோயை கொடுத்திருக்கிறார். எனவே நான் கடவுளிடம் கேட்க மாட்டேன். எனக்கு ஏன் இரத்த புற்றுநோய் நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்க. அன்றுக்குள்ளே இருந்தால் உண்மையிலேயே சிலுவையின் வழியில் இயேசுவை பின் சொல்லு. வாழ்க்கையில் இன்பமாக இருந்தாலும் சரி, துன்பமாக இருந்தாலும் சரி, அல்லது உயரமாக இருந்தாலும் சரி, தாழ்வாக இருந்தாலும் சரி, மகிழ்ச்சியாக இருந்தாலும் சரி, வேதனையாக இருந்தாலும் சரி, எல்லா நிலையிலும் இறைவன் எனக்கு ஏதோ நல்லவற்றை செய்து கொண்டிருக்கிறார். ஏதோ ஒரு காரியத்திற்காக என்னை அவர் தயாரித்துக் கொண்டிருக்கிறார். ஏதோ ஒரு காரியத்திற்காக என்னை பக்குவப்படுத்திக் கொண்டிருக்கிறார் என்ற மனநிலையில் வாழ்வதுதான் இயேசுவை நாம் சிலுவையின் வழியில் பின் செல்வது. அன்புக்குள்ளே பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய துன்பங்கள் ஒரு நாள் வருகிறது. இன்னைக்கு 2 முதல் வாசகத்தில் நம்ம வாசிக்க கேட்டோம். பேதுருவினுடைய முதல் புத்தகத்தில் அது அழகாக சொல்லுகிறது. வாழ்க்கையில் எதற்காக நாம் துன்பப்படுகிறோம்? வழக்கமா சொல்லுவாங்க, சில துன்பங்கள் காற்று துன்பம். காற்று துன்பம் அப்படின்னா சாதாரண துன்பங்கள். சில சொல்லுவாங்க, தலைவலி வந்தா வீடு 2,000. தலைவலி வந்தா வீடு 2,000. ஒரு நேரம் மருத்துவமனையில் படுத்து 2 பேர் சொன்னாங்க, என்னப்பா தலைவலிக்கு போய் இவ்வளோ கூப்பாடு போடுற, சத்தம் போடுற, தலையே ஒன்று அமைதியப்படுத்திக்காம தலைவலி வந்ததுக்கு இவ்வளவு கூப்பாடு போடுற, தலையே இல்லாம ஒருத்தன் அமைதியப்படுத்திடலாம். அது போல பல இடங்கள்ல சின்ன சின்ன துன்பங்களை பெரிய துன்பமாக நாம் நினைத்துக் கொள்ளும். நல்ல மருத்துவமனைகளுக்கு, அரசு மருத்துவமனைகள், பொது மருத்துவமனைகளுக்கு, வைத்தியசாலைகளுக்கு சென்று சந்தித்தால்தான் நான் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தோட இருக்கேன் அப்படின்றது.
இன்னைக்கு ஆலயத்தில் இருக்கிறேன் என்றால் அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். நான் நடந்து வந்தேன் என்றால் அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். சாமி ஏதோ சொல்லிட்டு இருக்காரு, ஒண்ணுமே கேட்கல அப்படின்னு இல்லாம பாதர் பேசுறதெல்லாம் எனக்கு புரியுது அப்படின்ற நிலைமைகள் இருந்ததுன்னா அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். வாழ்க்கையில் சின்ன சின்ன துன்பங்களை புதிதாக நாம் நினைத்து பூதாகரமாக்கி நம்முடைய நிம்மதியை கெடுத்து நம்மோடு வாழக்கூடிய மற்றவருடைய நிம்மதியை ஒருபோதும் கெடுக்கக்கூடாது. இரண்டாவதாக கற்பனை துன்பம் அப்படின்னு சொல்லுவோம். கற்பனை துன்பம் அப்படின்னா ஏதோ எனக்கு மட்டும்தான் கடவுள் சோதனைத்தார், ஏதோ கடவுள் பார்த்து என்னைய அடிக்கிறார், அந்த பக்கம் ஒதுங்கினாலும் அடிக்கிறார், இந்த பக்கம் ஒதுங்கினாலும் அடிக்கிறார். குரலுக்கு ஒரு பக்கம் இடி, மக்களத்துக்கு ரெண்டு பக்கம் அடி, திரும்ப திசையெல்லாம் இங்க அடிக்கிறார். வேற வேலையே இல்லாத மாதிரி பல இடங்கள்ல நாம கற்பனை செய்து கொள்வது. சின்ன ஒரு வயிறு இருந்தா போதும், ஐயோ வயிற்று ஏதாவது கட்டி இருக்குமோ, அந்த கட்டி ஒரு வீட கேன்சல் பண்ணிட்டு இருக்குமோ கற்பனை. யூடியூப், இந்த யூடியூப் வந்த பிறகு நிறைய பேர் டாக்டர்ஸ், நிறைய பேர் எம்டி படிச்ச டாக்டர்ஸ் யார்கிட்ட போய் எனக்கு கொஞ்சம் சுகர் அப்படி சொல்லுங்க, சுகரா அதுக்கு ஆபாரம் சாப்பிடும், இதுக்கு சுகரா வெந்தயத்தை வறுத்து கொஞ்சம் போல கஞ்சீரகத்தை வறுத்து அதுல 100 கிராம், இது 100 கிராம், அது 100 கிராம் போட்டு இடிச்சு பொடியாக்கி வெறுவேற்ற பிடிச்சுப்பாரு, அப்படியே காப்பிட்டு குறைச்சு அல்லது எருக்கலம்பு இலை எடுத்து காலில் வச்சு கட்டு குறைச்சு. ஏகப்பட்ட டாக்டர்ஸ் அதை பார்த்தோம்னா போட்டிருப்போம், பாதாம் பருப்பு சாப்பிடுவர்களா நீங்கள் மரணம் வச்சு. அப்படி ஒருத்தர் பரிதாபமா செத்து கிடப்பார், பாதாம் பருப்பு பாட்டல் பக்கத்தில் ஒருத்தர் பரிதாபமா செத்து கொடுப்பார். காக்கில வாங்கிட்டு வந்து பாதாம் பருப்பு தூக்கி ஐயோ நான் சாப்பிட மாட்டேன் கொண்டு ஒதுக்கி. பல நேரம் கற்பனையான உலகத்துல கற்பனையான துன்பங்களோடு வாழ்வோடு அழகாக பேர் சொல்றார், இயேசுவுக்காக நீங்கள் துன்புகிறீர்களா? நீங்கள் இயேசுவை போல் வாழ்ந்தால் உங்களை மற்றவர்கள் வசை பாடினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர். நீங்கள் உண்மையிலேயே மூன்றாவது துன்பம் லட்சிய துன்பம். நான் குடும்பத்திற்காக ஒரு கஷ்டத்தை மனமுவந்து ஏற்றுக்கொள்வேன், என்னுடைய பிள்ளைகளுடைய நல் வாழ்விற்காக நான் ஒரு கஷ்டத்தை மனமுவந்து ஏற்றுக்கொள்கிறேன். என்னுடைய பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கடல் கடந்து வெளிநாட்டிற்கு சென்று நான் சம்பாதிக்க செல்கிறேன் என்றால் நான் உண்மையிலேயே குடும்பத்திற்காக துன்பப்படுகிறேன். இதே பங்குல ஒரு பங்கு சமூகம் அப்படின்னா எல்லாரும் சிரமதானா நிக்க மாட்டாங்க, 4 பேர் தான் வருவாங்க. அந்த 4 பேர் குறை சொல்றதுக்கு ஒரு 40 பேர் இருப்பாங்க. போய் டைம் எல்லாம் கோயில் எடுத்து முடிவு போவாங்க. கோயிலுக்கு வேலைக்கு பொதுநல பணிகளில் ஈடுபடும் பொழுது யாராவது குறை சொன்னா நாம் இயேசுவின் துன்பங்களில் பங்கெடுக்கிறோம் என்று அர்த்தம். இன்னைக்கு அந்த முதல் வாசகத்தில் பேர் சொன்னார், கிறிஸ்தவர்கள் என்பதால் நீங்கள் துன்புற்றால் அந்த துன்பம் உண்மையான துன்பம். அன்னை தெரேசாவை எல்லாருக்கும் தெரியும். அன்னை தெரேசா உண்மையிலேயே அன்பு பணி செய்தது. தொழுநோயாளிகளை தன்னுடைய இல்லத்திற்கு அழைத்து சென்று அவருடைய புண்களை கழுவி, சீல் வடிந்து கொண்டிருந்த புண்களை கழுவி அதற்கு மருந்திட்டார். எல்லாம் யாரும் கவனிக்க முடியாத நிலையில தெருக்களில் வீசப்பட்ட நபர்களை எடுத்துக்கொண்டு தன்னுடைய இல்லத்திலே வைத்து பராமரித்தார். கடைசி அவர்களே சொன்னார், நீங்க மதம் மாற்றுறீங்க, நீங்க கிறிஸ்தவ மதத்தை பரப்புறீங்க என்று குற்றம் சாட்டிய பொழுது அன்னை தெரேசா டென்ஷன் ஆக ஒரு பத்திரிகையாளர் ஒரு பேட்டியின் போது, அதுவும் ஒரு தொலைக்காட்சி பேட்டியின் போது கேட்கிறார், ஒரு கஷ்டமான கேள்வி கேட்கிறார். உங்கள் மீது ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கிறது, நீங்கள் மதம் மாற்றம் செய்கிறீர்கள். கொஞ்சம் கூட யோசிக்காம அதை பேச சிரிச்சுட்டு சொன்னாங்க, ஆமா நான் மதம் மாற்றம் செய்கிறேன். ஒரு இந்துவாக இருந்தால், சைவக்காரராக இருந்தால் சிறந்த சைவக்காரராக மாற்றுகிறேன். ஒரு இஸ்லாமியனாக இருந்தால் கடவுளை அன்பு செய்கின்ற ஒரு இஸ்லாமியனாக நான் மாற்றுகின்றேன். ஒரு கிறிஸ்தவனாக இருந்தால் அவனை நல்ல கிறிஸ்தவனாக மாற்றுகிறேன். நான் மதம் மாற்றுகிறேன் என்று சொன்னார். இப்படி கிறிஸ்துவுக்காக பணி செய்வதால் மற்றவர்கள் நம்மை பற்றி வசை பாடினார்கள் என்றால் நாம் சிலுவையின் வழியில் இயேசுவை பின் சென்று கொண்டிருக்கிறோம் என்றார். அன்புக்குள்ளே நம்முடைய அன்பு புனிதரும் தன்னுடைய வாழ்வில் இயேசுவை சிலுவையின் வழியில் பின் சென்றவராக இருக்கிறார். அவர் நினைத்திருந்தால் வேறு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்திருக்கிறார். நல்ல பிரபு குடும்பத்தில் பிறந்தவர், செல்வ செழிப்போடு வாழ்ந்தவர், படித்து முடித்து நல்ல அழகான
ஒரு இளம் பெண்ணை திருமணம் செய்து வாழ்ந்திருக்கிறார். ஆனால் துறவற வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கிறார். அதோடு மட்டுமில்லாமல் ஊரில் இருந்த போது உறவினர்கள் நண்பர்கள் எல்லாம் வந்து பார்த்தார்கள் என்று சொல்லி அந்த ஊரையே காலி செய்துவிட்டு கோயம்பரா இந்த இடத்திற்கு செல்கிறார். அங்க போய் பாதுகாப்பான ஒரு வாழ்க்கை, யாரும் தொந்தரவு, பத்திரமான ஒரு வாழ்க்கை, அந்த வாழ்க்கையில் நிலைத்திருக்கலாம். அதுல இருந்து இதைவிட சிறந்த வாழ்க்கை, இன்னும் அதிகமாக நான் இயேசுவுக்காக துன்பப்பட வேண்டும் என்று சொல்லி மறை சாட்சியாக மறிப்பதற்கு மொரோக்கோ என்ற நாட்டிற்கு மறை பணியாளராக பயணப்படுவதற்கு அவர் தயாராக இருக்கிறார். இவ்வாறு தன்னுடைய வாழ்க்கையில் இது போதாது, இன்னும் நான் இயேசுவை அன்பு செய்வேன், அவ்வாறு அன்பு செய்வதற்காக எவ்வளவு துன்பங்கள் இருந்தால் நான் தாங்கிக் கொள்ள தயாராக இருக்கிறேன் என்று சொல்லி நம்முடைய அன்பு புனிதர் தன்னுடைய வாழ்வில் கடந்து சென்றவராக இயேசுடைய வாழ்வில் பார்க்கிறோம். இயேசு கலிலேய பகுதியில் பாலஸ்தீன பகுதியில் பணி செய்தபோது அது பயங்கர வரவேற்பு, மக்கள் எல்லோரும் ஏற்றுக்கொண்டார்கள். அவர் நினைத்திருந்தால் அங்கேயே இருந்திருக்கலாம். ஆனால் அது என்னுடைய வாழ்க்கை அல்ல. நான் எங்க போகணும்? கல்வாரிக்கு போக வேண்டும், நான் எருசலேமுக்கு போக வேண்டும். அங்கே தலைமை குருக்களும் மூப்பர்களும் என்னை சிலுவை சாவுக்கு ஒப்புக் கொடுப்பார்கள். அப்பொழுதுதான் என்னுடைய வாழ்வில் தந்தையாக என்னுடைய திட்டம் நிறைவேறும் என்று சொல்லி எப்போதும் எருசலேம் நோக்கியே வாசிக்க கேட்க பேரு சொல்றார், ஆண்டவரே வந்து அப்படி ஆகக்கூடாது, நீ எருசலேம் போகக்கூடாது, உண்மை கைது செய்யக்கூடாது, உண்மை சிலுவையில் அறையக்கூடாது, பாடுபடக்கூடாது என்று சொன்ன போது அப்பாலே போ சாத்தானே என்று சொல்லி பேதுருவை கடித்துக் கொள்வதை பார்க்கிறோம். அன்புக்குள்ளே நம்முடைய அன்பு புனிதரும் சரி, ஆண்டவர் இயேசுவும் சரி, பிறருக்காக தன்னுடைய வாழ்வை கையளிக்க தயாராக இருந்தார். பிறர் வாழ்வு பெற தன்னுடைய வாழ்வில் துன்பங்களை வேதனைகளை ஏற்றுக்கொள்ள தயாராக இருந்தார். எங்க ஃபாதர் எல்சோபியஸ் ஒரு ஃபாதர் அதான் சொல்வார், இயேசு பாடுபட்டு சிலுவையில் இறந்து உயிர்த்து விண்ணேற்றம் அடைந்த போது எது அவரோடு எடுத்து போகலையா? சிலுவை எடுத்து போல, சிலுவைய மண்ணுலகத்திலேயே விட்டு சென்றிருக்கிறார். இந்த சிலுவையை மண்ணுலகத்திலேயே விட்டு சென்றிருக்கிறார். ஒருவேளை பொறுப்பில்லாத, குடும்ப நலனில் குழந்தையுடைய வளர்ச்சியில் அக்கறை இல்லாத கணவன் ஒருவேளை சிலுவையாக இருக்கிறார். தன்னுடைய கணவன் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய பணத்தை விரயமாக்குகின்ற மனைவி ஒருவேளை சிலுவையாக இருக்கிறார். தன்னுடைய பெற்றோர் தங்களுக்காக தியாகம் செய்து தங்களை வளர்த்தெடுக்கிறார் என்பதை உணராமல் ஊதாரித்தனமாக வாழக்கூடிய பிள்ளைகள் ஒருவேளை சிலுவைகளாக இருக்கிறார். இந்த சிலுவைகளை எல்லாம் நாம் மனமு வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்றார். சிலுவை வழியில் கிறிஸ்துவை பின் செல்வது என்பது பெற்றுக்கொண்ட வாழ்விற்காக, பெற்றுக்கொண்ட உறவுகளுக்காக நன்றி செலுத்துவது, தேவைப்பட்டால் விட்டுக் கொடுப்பது. நாம் ஒருவேளை அநியாயமாக குற்றம் சாட்டப்படும் போது பொறுமையோடு நாம் நிலைத்திருப்பதுதான் உண்மையிலேயே சிலுவையின் வழியில் இயேசுவை பின் செல்வதாகும். எனவே நம்முடைய அன்றாட குடும்ப வாழ்வில் சிக்கல்கள், பிரச்சனைகள் வரும் பொழுது மனம் நொந்து போகாமல், இறைவனை குறித்து முணுமுணுக்காமல் இருக்கின்ற நிலைக்காக இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். நாம் வாழ்வில் சந்தித்துக் கொண்டிருக்கிற பிரச்சனைகளை விட அதிகமான துன்பங்களை சந்திக்கக்கூடிய நபர்கள் நிச்சயம் இந்த உலகில் உண்டு என்பதை நாம் உணர்ந்து கொள்வோம். பிறருக்காக, பிறருடைய நல்வாழ்விற்காக, நம்முடைய குடும்பத்திற்காக தேவைப்பட்டால் வேதனைப்பட, துன்பப்பட, மனமுவந்து அவற்றை ஏற்றுக்கொள்ள தயாராக இருப்போம். நிச்சயமாக நம் அன்பு பின்னரை போல சிலுவையின் வழியில் கிறிஸ்துவை நம்மாலும் பின் செல்ல முடியும். ஆமென். எழுந்து